உங்கள் உடலை நீங்கள் உணர்வோடு இயக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு இயங்குகின்றீர்கள், எவ்வாறு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பது உங்களுடைய கான்சியஸான கட்டுப்பாட்டிற்குள், டெசிஷனுக்குள், முடிவிற்குள் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் இந்த காலகட்டம், ஏஐ வந்துட்ட காலகட்டம், நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக உங்கள் உடல் நலனை விற்க வேண்டிய தேவை இல்லை. எக்ஸ்பர்டைஸும் நாலேஜும் டெமோக்ரட்டைஸ் ஆயிட்ட ஒரு சிவிலைசேஷன் வந்துருச்சுங்கயா. இல்ல சாமி, என் ஒர்க் ஸ்டைல் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஒர்க் ஸ்டைல், அதனால சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு. இல்லை, அது மாதிரியான ஒர்க் லைஃப் ஸ்டைலு தேவையே இல்லை. ஸ்ட்ரெஸ் லைஃபோட கம்பல்சரி பாகம் கிடையாது. வெற்றிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தொடர்பு இல்லை. வெற்றி அடைகிறவங்க எல்லாருமே, சக்சஸ் அடைகிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸை கோத்ரூ பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. அதெல்லாம் அவுடேட்டடுங்கயா. சக்சஸ் வேணும்னா லைஃப்ல ஸ்ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் பிரெயின் வாஷிங்கயா. அதெல்லாம் அவுடேட்டட் ஸ்டைலுங்கயா. இத்தனை மணி நேரம் இந்த 9 to 6 லைஃப் ஸ்டைல், அதுலயும் ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸோடையே ஒர்க் பண்ணி ஆகணும், அப்ப மட்டும்தான் சக்சஸ் வரும் அப்படின்ற இந்த கிரானிக் கார்பரேட்டிசம் பிரெயின் வாஷிங், கிரானிக் கேபிட்டலிசத்தோட பிரெயின் வாஷிங், அதுல இருந்து வெளியில வாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 9 to 6 ரொட்டீன் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ நிறைய சொசைட்டி, சோசியல் மீடியா எல்லாம் இருக்கு பாருங்க, 70 hours per week. இதெல்லாம் கூட தாண்டி இன்னொரு அண்டர்லைங் கருத்து, சக்சஸ் வேணும்னா ஸ்ட்ரெஸ் வந்துதான் தீரும், ஸ்ட்ரெஸ் பிரஷர் இதெல்லாம் இருந்தாதான், அதோட ஒர்க் பண்ணாதான் சக்சஸ் வரும் அப்படிங்கிறது போய். உண்மையில ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒர்க் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிட்டோம்னா, வேலை, வெக்கேஷன், ஃபேமிலி கூட இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற பல துறைகள், மெத்தட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துருச்சுங்கயா. ஏஐயோட அட்வென்ச்சருக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த டிராவல் பண்றது, வெக்கேஷன் பண்றதுதான் அப்படின்னா, அது மூலமாவே பணம் பண்ண முடியுங்கயா. அதை பண்ணிக்கிட்டே பணம் பண்ண முடியும். உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணிக்கிட்டே பணம் சேர்க்க முடியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டே பணத்தை சேர்க்கின்ற, பொருளை ஈர்த்துகின்ற எக்ஸ்பர்டைஸ், நாலேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்கயா. அதனால முதல்ல உங்க ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தை அதுல இருந்து வெளியில வாங்க. அது மிகப்பெரிய பொய். வெல்த் அடையிறதுக்கு ஸ்ட்ரெஸ் கம்பல்சரி கிடையாது. இந்த 9 to 6 70 hours per week இது வெற்றிக்கு கட்டாயம் கிடையாது. உண்மையில நீங்க என்ஜாய் பண்ற விஷயத்தோட உங்க ஒர்க்கை சேர்த்து அலைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்துல 90 மணி நேரம் கூட வேலை செய்வீங்கயா. அதனால உங்களுடைய ஹெல்த் அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஐயா நல்லா சொல்றேன், எவ்வளோ சுகர் லெவல் மோசமா இருந்து, ஒருவேளை உங்களுடைய உடம்புல சில பாகங்கள்லாம் சுகர் ஓவரா போனா கட் பண்ணி எடுத்துறாங்க பாருங்க, கால் விரல் அந்த மாதிரி, அந்த நிலைமைக்கு போயிருந்தால் கூட உணவு கட்டுப்பாடு, யோகா மற்றும் சரியான இயற்கை வாழ்க்கை முறை ஆல்டர் பண்றது மூலமா, உடல் மனத்தை ஆல்டர் பண்றது மூலமா, நல்லா புரிஞ்சுக்குங்க, உடல் மனத்தை ஆல்டர் பண்றது மூலமா நாள்பட்ட பரம்பரை வியாதிகளில் இருந்து கூட வெளிவர முடியும். சத்தியம் சொல்லுகின்றேன்.